ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பாலிட்டி கிளாஸ் 6 அப்படிங்கிறது. ஸோ 5 கிளாஸஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். ஓகே, எது வரைக்கும் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு இந்திய குடிமகனாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வழங்கப்படணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அடிப்படை உரிமைகள் வந்து யாராலையும் மறுக்கப்பட முடியாது. ஓகே, ஸோ இதுக்காக சர்டைன் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லக்கூடிய பகுதி எத்தனைன்னா பகுதி 3. பார்ட் 3ல ஆர்டிகல் 12 to 35, ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் தான் இந்த அடிப்படை உரிமைகள் பற்றி பேசக்கூடியது. ஸோ இப்போ ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் உள்ள ஆர்டிகல் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 12ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அரசு என்பதற்கான விளக்கம் தான் ஆர்டிகல் 12ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 13ல் அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை தடுத்தல். ஓகே, ஸோ இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரோகேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறும் சட்டங்களை தடுத்தல் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 13. ஸோ ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் உள்ளது ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவத்திற்கான உரிமை. ஸோ இது ஃபஸ்ட் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் என்னென்னு பார்க்கலாம். 19லேருந்து 22 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான உரிமை. 23, 24 ரெண்டு ஆர்டிகல்ஸும் ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகேவா? 25, 28 வரைக்கும், 25லேருந்து 28 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் பற்றி சொல்லக்கூடிய உரிமை தான் 25லேருந்து 28 வரைக்கும். 29 மற்றும் 30 ரெண்டும் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ஓகே, ஸோ கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. ஆர்டிகல் 31 வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. ஸோ இது ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ வந்து மாற்றிட்டாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் ஒரு லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. 32 பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஓகேவா? அதாவது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 32. 33 என்ன சொல்லுதுன்னா, பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மாடிஃபை த ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட் இன் தர் அப்ளிகேஷன் டு ஃபோர்ஸஸ் எக்ஸெட்ரா. ஆயுதப்படையினர், துணை இராணுவ படையினர், ஸோ இவங்களுக்கெல்லாம் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது? பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 33. ஸோ 34 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட் வைல் மார்ஷியல் லா இஸ் இன் ஃபோர்ஸ் இன் எனி ஏரியா. அதாவது இராணுவ சட்டமானது இந்தியாவின் ஏதேனும் ஒரு ஆட்சி பகுதியில் நடைமுறையில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் அப்படிங்கிறது தான். ஆர்டிகல் 35 என்ன சொல்லுதுன்னா, லெஜிஸ்லேஷன் டு கிவ் எஃபெக்ட் டு த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் பார்ட், சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்தும் பொறுத்து சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. ஸோ நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் இது ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்ட் 3, மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்பின் மகா சாசனம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பார்ட் எதுன்னா பார்ட் 3 தான். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான கொஷின். ஓகேவா? மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் 3. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்டோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோன்னா சுப்ரீம் கோர்ட்டை தான் சொல்கிறோம். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பாதுகாவலன் யார்? சுப்ரீம் கோர்ட். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம்? அமெரிக்காவிலேருந்து. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்காலேருந்து பாரோ பண்ணது. ஓகேவா? ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? சிட்டிசன்ஷிப் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் அந்த ஒரு தினம் பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷத்துலேருந்து செலிப்ரேட் பண்ணுறோம்? ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது எந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? அண்ட் 2 years once அப்படிங்கிற செலிப்ரேஷன், 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செலிப்ரேட் பண்ணுறது எந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்தது ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள் எத்தனை இருந்துச்சுன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. ஓகேவா? ஸோ ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு
freedom of religion, right against exploitation, cultural and constitutional remedy. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி 7 அணை இருந்துச்சு. ஸோ இப்போ எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 உரிமைகள் தான் இருக்குது. அப்போ 7ஆவதான உரிமை எங்கே போச்சு அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா ஆர்டிக்கல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து 1978 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அடிப்படை உரிமையிலிருந்து மாற்றி இதை வந்து ஒரு லீகல் ஆக்டாக வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு சட்ட உரிமையாக மட்டும் வச்சுருப்பாங்க. ஓகே, சொத்துரிமை அப்படிங்கிறது, சொத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது அடிப்படை உரிமை கிடையாது, ஜஸ்ட் ஒரு சட்ட உரிமை அப்படின்னு மாற்றிருப்பாங்க. 1978 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 44வது சட்ட திருத்தத்தின்படி. ஸோ மாற்றினது மட்டும் இல்லாமல் அதை இப்போ எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா பார்ட் 12ல் வச்சுருக்காங்க. ஓகேவா, பார்ட் 12ல் ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 300A. ஓகேவா, ஸோ இதுதான் சொத்துரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஓகே, ஆர்டிக்கல் எந்த பார்ட்டு, 12வது பார்ட்டு, எந்த அமெண்ட்மெண்ட்டு, 1978 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்தது சட்டத்தின் ஆட்சி. ஸோ ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்க, யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைசி அவர்கள் தான் இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதுவே ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, சட்டம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு அளிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அமெரிக்காலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா, ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்தால் அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்கல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஓகேவா, ஸோ அப்படின்னு பிஃபோர் லா அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் 12 என்ன சொன்ன, டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது. அதாவது இதில் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, மத்திய அரசு மற்றும் பாராளுமன்றத்தோட அங்கங்கள் என்ன அப்படிங்கிறதையும், மாநில அரசு மற்றும் சட்டமன்றத்தோட அங்கங்கள். அதாவது இப்போ மத்திய அரசு இருக்குது, ஸோ மத்திய அரசு பாராளுமன்றம், பாராளுமன்றத்தில் என்னெல்லாம் இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட். ஸோ இவங்க 3 பேரையும் ஒன்று இணைச்ச ஒரு விஷயம் தான் பாராளுமன்றம். ஓகே, பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா மாநில அரசு சட்டமன்றத்தோட அம்சங்கள். ஸோ சேம் ஆஸ் பார்லிமெண்ட்டில் எப்படியோ அதே மாதிரி தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும். ஸோ சட்டப்பேரவை இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, சிஎம் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இவங்கெல்லாம் இருப்பாங்க. அடுத்தது பஞ்சாயத்து, நகராட்சி, மாவட்ட வாரியம், மேம்பாட்டு அறக்கட்டளை. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும். சட்டப்பூர்வ மற்றும் சட்டப்பூர்வமற்ற அனைத்து அதிகார அமைப்புகளும், அதாவது ஒரு அரசு அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷனை கொடுக்கறது தான் இந்த ஆர்டிக்கல் 12. ஓகேவா, ஆர்டிக்கல் 13 என்ன சொல்கிறாங்க, அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை தடுத்தல். அதாவது இப்போ வந்து ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அது அடிப்படை உரிமைக்கு முரணாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு யார், உச்சநீதிமன்றம் இல்லை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுப்பாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இதை பற்றி தான் என்ன சொல்லும் அப்படின்னா ஆர்டிக்கல் 32 அப்படிங்கிறது பேசும். ஆர்டிக்கல் 32 வந்து உச்ச நீதிமன்றம் தடைப்படுத்துறதையும், ஆர்டிக்கல் 226 அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் இதை செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு நீதி புனராய்வு செய்வ ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கிற ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல் 13. ஓகேவா, ஸோ இதுக்கு கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னா பாராளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்படும் சட்டம், குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர் இயற்றும் தற்காலிக சட்டம், அறிவிப்பு, விதிமுறை, ஒழுங்குமுறை விதி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த ஆர்டிக்கல் 13க்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் அடிப்படை உரிமைகளை மீறிச்சு அப்படின்னா அதை செல்லாது அப்படின்னு சொல்லி இந்த எந்த ஆர்டிக்கலை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் 13 பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு இதுதான் வந்து என்னென்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை சட்டம் அல்ல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதை வந்து 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் அரசியல் அமைப்பினை சட்ட திருத்தத்தின் வாயிலாக திருத்தப்படும் போது இயற்றப்படும் சட்டம் அடிப்படை உரிமையை மீறும் பட்சத்தில் இருந்தால் அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதாவது
கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதாவது சொல்லணும் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகேவா, ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்ம பண்ணுறோம், ஏதாவது சட்ட திருத்தம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ஏதாவது சட்டம் உருவாக்குவோம் இல்லையா, அந்த சட்டம் வந்து அடிப்படை உரிமையை மீறிச்சு அப்படின்னா அதுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்கிற கேஸ் தான் வந்து கேசவனந்த பாரதி கேஸ் 1973 நடந்தது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 18 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 14. ஓகேவா, ஸோ இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன எல்லாரும் சட்டத்தின் முன் எல்லாருமே சமமானவர்கள் தான். இதில் வந்து குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநருக்கு மற்றும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறதுலேருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்ட 2 நபர்கள் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவரும் மாநில ஆளுநரும். ஸோ குடியரசுத் தலைவரும் மாநில ஆளுநரும் தங்களது அதிகாரம் கடமை குறித்து எந்த ஒரு நபருக்கோ நீதிமன்றத்துக்கோ பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ப்ரிவிலேஜ். ஓகே, ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 361 சப்கிளாஸ் 1 அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அவங்க வந்து அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு, தன்னிச்சையாக எடுக்கிற முடிவுகளுக்கு யாருக்குமே பதில் சொல்ல வேண்டாம். ஈவன் கோர்ட் இல்லை மக்களுக்கு கூட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அவங்க மட்டும் இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறதுலேருந்து விலக்களிக்கப்பட்டவர்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 15. ஸோ ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுது, மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்வது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆர்டிக்கல் 15 சொல்லுது. அதாவது prohibition of discrimination based on caste, religion, sex, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸ். ஓகேவா, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணுறதை தடை செய்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 15. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15 சப்கிளாஸ் 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இதில் சப்கிளாஸ் 5 அப்படிங்கிறத எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சேர்த்துருப்பாங்க அப்படின்னா 2005 93வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சேர்த்துருப்பாங்க. ஓகேவா, 2005 93வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சேர்க்கப்பட்டது தான் ஆர்டிக்கல் 15 சப்கிளாஸ் 5 அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சமுதாயத்தில் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கும் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினருக்கு அரசு உதவி பெறும் மற்றும் உதவி பெறாத சரத்து 30 சப்கிளாஸ் 1 குறிப்பிட்டிருக்க கல்வி நிறுவனங்களின் சேர்க்கையில் தனி சலுகை வழங்குறது தான் இந்த, அதாவது இப்போ வந்து சோஷியலி. ஓகேவா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா கல்வியிலே யாராச்சும் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னா எந்த கேட்டகரி, ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓகேவா, அவங்க வந்து அரசு உதவி பெறும் உதவி பெறாத. ஓகே, ஸோ ஆர்டிக்கல் 30 என்ன சொல்லும், மைனாரிட்டிஸ் பற்றி பேசக்கூடியது, சிறுபான்மையினர் பற்றி பேசக்கூடியது தான். ஸோ இதில் குறிப்பிட்டிருக்கிற கல்வி நிறுவனங்களோட சேர்க்கையில் தனி சலுகை வழங்குறத சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 15 சப்கிளாஸ் 5. எப்போ சேர்த்துருப்பாங்க, 2005 93வது சட்ட திருத்தம். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மை மைனாரிட்டிஸால் நடத்தப்படுற கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்லி ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு மட்டும்தான் மைனாரிட்டி சிறுபான்மையினரால், அதாவது இப்போ கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினர். ஓகே, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்போ இவங்க நடத்துகிற கல்வி நிறுவனங்களுக்கு இது வந்து அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 16. ஓகேவா, ஸோ ஆர்டிக்கல் 16 என்ன சொல்கிறாங்க, பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 16 சொல்கிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அரசு வேலையில் இடஒதுக்கீடு வழங்க வகை செய்து, அதுக்கப்புறம் மதம் சார்ந்த அரசு நிறுவனங்களில் பதவிகளுக்கு அந்தந்த மதத்தினரை நியமிக்க அனுமதி அளிக்கிறது. ஓகேவா, ஸோ அப்போ எதை சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அறநிலையத்துறை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹிந்துஸ் தான் அங்கே வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த போஸ்டிங்ஸ்லலாம் உட்கார வைப்பாங்க. இப்போ கோயிலில் வேலை செய்கிறது, ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் ஈவோலாம் நியமிப்பாங்கல்ல அந்த கோயிலில். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிந்துவாக இருக்கணும், அப்போ தான் அந்த எக்ஸாம் எழுதி உள்ளே போக முடியும். அந்த மாதிரியான ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த ஆர்டிக்கல் 16 சப்கிளாஸ் 5 வரும். ஓகேவா, ஆர்டிக்கல் 16 சப்கிளாஸ் 5 வரக்கூடியது.
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% அப்படிங்கிறது ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே ஆர்டிக்கல் 16 சப்கிளாஸ் 6ல் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கணும், ஆர்டிக்கல் 16 சப்கிளாஸ் 6 அதான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல். ஓகே, ஸோ இந்த 10% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு? ஓகே, நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருப்போம். ஆர்டிக்கல் சட்ட திருத்தம் 101லேருந்து 106 வரைக்கும் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் கூட சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இதை வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சப்போஸ் தெரியலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்டில் ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 17. ஓகேவா? ஸோ இதில் இன்னுமே ஆர்டிக்கல் 16ல் இன்னும் நம்ம இது ரிலேட்டடான விஷயம் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிக்கல் 340. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர்களின் மேம்பாட்டிற்காக ஆணையங்கள் அப்படிங்கிறத அமைப்பாங்க. ஓகே, யார் அமைப்பானா குடியரசுத் தலைவர் அமைப்பார் இந்த ஆர்டிக்கல் 340 பேஸ் பண்ணி. ஸோ அப்படி அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான் மண்டல் கமிஷன். ஓகே, ஸோ பிபி மண்டல் அப்படிங்கிறவர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இவர் எப்போ அமைச்சிருப்பாங்க? 1979. ஓகே, அமைச்சிருப்பாங்க. இவர் தன்னோட ரிப்போர்ட்டை 80ல் சப்மிட் பண்ணியிருப்பார். பட் அப்போ இந்திரா காந்தி பீரியட் இருந்திருக்கும், அவங்க வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 10 வருஷம் அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 1990ல் விபி சிங் வருவார். அவர் தான் அதை எடுத்து அப்படியே தூசி தட்டி பார்த்துட்டு ஓகே இந்த கமிஷன் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் எல்லாம் ஓகே அப்படின்னு ஓபிசி கேட்டகரிக்கு 27% ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால தான் விபி சிங் அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூபிஎஸ்சி ஜாபில் வந்து நம்ம சவுத்துலேருந்து போய் நம்ம ஜாப் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இந்த 27% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வாங்கி தந்தவர் வந்து விபி சிங். எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா மண்டல் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். ஸோ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க இப்படி பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக அப்படின்னா அது எந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணினா ஆர்டிக்கல் 340 பேஸ் பண்ணி பிரசிடென்ட் தான் வந்து அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எது அப்படின்னா காக்கா கலேல்கர் ஆணையம் அப்படிங்கிறது ஜனவரி 29, 1953 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ எப்போ அமைச்சிருப்பாங்க? ஃபஸ்ட்டு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஜனவரி 29, 1953 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படிங்கிறது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 17 தீண்டாமையை ஒழித்தல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா எந்த ஒரு வகையிலையுமே தீண்டாமை எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்துறதை தடுத்து தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது தான் ஆர்டிக்கல் 17. ஓகேவா? ஸோ இது வந்து 1955 வந்து 1955 ஃபஸ்ட்டாக தீண்டாமை சட்டம் அப்படிங்கிற ஒன்றை இயற்றியிருப்பாங்க. அது வந்து 1976 திருத்தம் செய்யப்பட்டிருக்கும். ஸோ இதோட ரிலேட்டடானது தான் என்ன அப்படின்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989. ஸோ ரொம்ப முக்கியமானது. இப்போ கூட நடந்த குரூப் 2A எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அது எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2015 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 2015. ஸோ தீண்டாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கேயாவது இடம்பெற்றிருக்கா அப்படின்னா கிடையாது. ஓகே, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து சரத்து 18 ஆர்டிக்கல் 18 என்ன சொல்லுதுன்னா இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியது தான். பட் இதில் இந்த இராணுவம் அப்புறம் நம்ம படித்து வாங்கக்கூடிய பட்டங்கள் அதெல்லாம் நம்ம அரசு அனுமதியின்றி இராணுவம் மற்றும் கல்வி தவிர பெறக்கூடிய பிற பட்டங்கள். ஸோ இந்த பட்டங்களை வச்சுக்கலாம். இப்போ நம்ம படித்து பிஹெச்டி பட்டம் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வச்சுக்கலாம். இல்லை மிலிட்ரியிலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வச்சுக்கலாம். அது தவிர மற்ற பட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு பின்னாடி சேர்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதான் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்.
அடுத்தது ஆர்டிக்கல் 19 to 22. ஸோ இதுதான் வந்து சுதந்திர உரிமை பற்றி பேசக்கூடியது இல்லையா. ஸோ இதில் வந்து ஆர்டிக்கல் 19லேயே பார்த்தீங்க அப்படின்னா சப்கிளாஸ் எஃப் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த எஃப் அப்படிங்கிறது தான் வந்து சொத்துரிமை, அதை வந்து நம்ம நீக்கிட்டோம். ஓகேவா. அப்போ ஆர்டிக்கல் ஜி வரைக்கும், சப்கிளாஸ் ஜி வரைக்கும் இருக்கும். சப்கிளாஸ் ஜி வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, தொழில் செய்யும் உரிமை, இது எல்லாமே இந்த ஆர்டிக்கல் 19ல் வந்துடும். ஓகே. 20 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை தான் இந்த ஆர்டிக்கல் 20 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா protection in respect of conviction for offenses. ஓகே. conviction for offenses, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அதாவது இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே குற்றத்திற்காக ரெண்டு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது. ஒரு கிரைம் பண்ணால் ஒரு தண்டனை தான் கொடுக்கணும். டபுள் ஜியோபார்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. டபுள் ஜியோபார்டி அது வந்து அலோ கிடையாது. அதே மாதிரி அந்த குற்றம் சாட்டப்பட்டவங்க வந்து தன்னையே அவங்கள வற்புறுத்தி ஒரு சுயசாட்சியாக அவங்கள சொல்ல வைக்கக்கூடாது. இந்த மூவிஸ்லலாம் காமிக்கிறாங்க இல்லையா, அடித்து நான் தான் இந்த க்ரைம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்க வைக்கிறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குற்றம் செய்யப்பட்ட காலத்தில் அவங்க க்ரைம் பண்ணுற காலத்தில் என்ன சட்டம் இருக்குதோ அதன்படி தான் தண்டனை கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ சப்போஸ் ஃப்யூச்சரில் அவங்க குற்றம் சாட்டப்பட்டு ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஃப்யூச்சரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த க்ரைம் இப்படி ஒரு க்ரைம் பண்ணால் இப்படி தண்டனை அப்படின்னு சொல்லி சப்போஸ் அந்த தண்டனையை கூட்டுறாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அவங்க க்ரைம் பண்ண டைமில் என்ன ஒரு தண்டனை இருந்ததோ அதே தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் அப்படிங்கிறது கீழே வரக்கூடியது. அடுத்தது ஆர்டிக்கல் 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வாழும் சுதந்திரம், தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஓகேவா. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. வேலை செய்கிறதுக்கான சுதந்திரம், 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அவங்க திருமணம் செய்து கொள்வதற்கான சுதந்திரம், வாழ்வதற்கான சுதந்திரம். ஓகேவா. ஸோ அது எல்லாமே 21க்கு கீழே வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 21A. ஸோ இந்த 21A அப்படிங்கிறது தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஓகே. இதுவுமே ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடியது. 22 வந்து கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை, ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸ். ஸோ 20ம் 22ம் குழப்பிக்கக்கூடாது. 20 வந்து கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஓகேவா. 22 வந்து ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸ். சில வழக்குகளில் வந்து கைது செய்து தடுப்பு காவலில் வைக்க முடியாது. ஸோ தடுப்பு காவலில் அந்த வைக்கிறதுக்கு எதிராக பாதுகாப்பு அளிக்கும் உரிமை தான் வந்து இந்த ஆர்டிக்கல் 22. ஓகேவா. அப்போ 19 to 22 அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி: நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகேவா. தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது அவசர நிலைகள், இப்போ தேசிய அவசர நிலை அமலில் இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 20, 21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் எல்லாம் ஸ்டாப் செய்யப்படும். அதாவது ஆர்டிக்கல் 19 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா. அது வந்து எந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணது அப்படின்னா ஆர்டிக்கல் 358 பேஸ் பண்ணது. ஓகேவா. ஆர்டிக்கல் 358 படி இப்போ கலவரம் அந்த மாதிரி டைமில் அவசர நிலை பிரகடனத்தில் இருக்கிறப்ப ஆர்டிக்கல் 19 வந்து தானாகவே செயலிழந்துவிடும். ஸோ ஆர்டிக்கல் 20ம் 21ம் மட்டும் செயல் இழக்காது. ஓகேவா. 20 என்னன்னு பார்த்தோம், ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் இல்லையா. குற்றம் சாட்டப்பட்டதிலிருந்து அந்த உரிமை, நபர்களுக்கான உரிமை, அதை பற்றி பேசக்கூடியது 20. அண்ட் 21 பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகேவா. வாழும் சுதந்திரம், தனி மனித சுதந்திரம். ஸோ இது ரெண்டும் வந்து தடைப்படாது. ஸோ தடைப்படாதுன்னு சொல்கிற ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் 359. ஓகேவா. ஸோ ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து 23, 24 வரும். 23 பார்த்தீங்கன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற இது ஓகேவா, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஸோ இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்லாமல் விட்டேன். இந்த 22 கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை இருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணி எத்தனை மாதம் வரைக்கும் அவங்கள வந்து கஸ்டடியில் வச்சுருக்கலாம் அப்படின்னா 3 மாதம் வச்சுருக்கலாம். ஓகேவா, அதை வந்து இடையில 2 மாதமாக குறைச்சிருப்பாங்க. பட் அது இன்னும் நடைமுறைக்கு வராதனால இப்போ வந்து 3 மாதம் அப்படிங்கிறது தான் கணக்கில் இருக்குது. ஓகே, ஒருவரை வந்து அரெஸ்ட் பண்ணி 3 மாத காலம் மட்டும்தான் காவலில் வைக்க முடியும், அந்த தடுப்பு காவலில். அதுக்கு மேலே வைக்க முடியாது. ஸோ அதுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் ரீசன் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி தான் வைக்க முடியும். ஓகே, ஸோ தடுப்பு காவல் சட்டம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1950 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா. அடுத்தது மிசா ஆக்ட் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், உள்நாட்டு பாதுகாப்பு நிர்வாக சட்டம், அதான் வந்து மிசா அப்படிங்கிறது. ஸோ இந்த சாமியை திருப்பி போட்டால் என்னன்னு சொல்லுவாங்க, மிஸ்ஸா அப்படின்னு சொல்லி அந்த சாமி மூவியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இதுதான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எமர்ஜென்சி டைம், இந்திரா காந்தி அவர்கள் 1975 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டைமில் இந்த மிஸ்ஸா அப்படிங்கிறத போட்டு எல்லாத்தையும் தாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த தினம் தான் ஜூன் 26 தான் நம்ம வந்து அரசியலமைப்பு படுகொலை தினம் அப்படின்னு சொல்லி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜூன் 26, 1975 தான் எமர்ஜென்சி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஃபைன். இப்போ வந்து ஆர்டிக்கல் 23. ஸோ 23 என்ன சொல்லுதுன்னா, சட்டவிரோதமாக மனிதர்கள், பெண்கள் இந்த கொத்தடிமை வேலை அப்புறம் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுத்துறதை தடை செய்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் 23. ஸோ ஆர்டிக்கல் 24 என்ன சொல்லுதுன்னா, தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் பணிபுரிவதை தடை செய்வது. ஓகே, ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 24. ஹியூமன் டிராஃபிக்கிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 23. ஸோ சைல்டு லேபர் பார்த்தீங்கன்னா தான் 24. நெக்ஸ்ட் சமய சுதந்திர உரிமை. ஸோ இந்த சமய சுதந்திர உரிமையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 25 28 வரைக்கும். ஸோ ஆர்டிக்கல் 25 என்ன சொல்லுது, எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 25. 26 என்ன சொல்லுது அப்படின்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இது பரப்பலாம். ஓகேவா, ப்ரொபகேட் பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் 25. 26 என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீடம் ஆஃப் மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஓகேவா, மேனேஜ் பண்ணுறது ஒரு ரிலீஜியனை சமய விவகாரங்களில் வந்து மேனேஜ் பண்ணுறது தான் 26. 27 என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். ஸோ இப்போ மதம் அப்படிங்கிறத பரப்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு வரி அப்படிங்கிறதெல்லாம் டேக்ஸ் எல்லாம் பே பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கான சுதந்திரம் தான். ஓகேவா, ஃபைன். இப்போ வந்து இந்த சமய பரப்பு போதகர்கள் அப்படிங்கிறவங்க பிரிட்டிஷ் பீரியடில் தான் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து எந்த சார்ட்டர் ஆக்ட் பீரியடில் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு 2 3 கிளாஸில் இதை ரிவிஷன் கூட பார்த்துருப்போம். ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ எந்த சார்ட்டர் ஆக்டில் இந்த சமய போதகர்கள் வந்து இப்படி இந்தியாவுக்குள்ளே வந்து மதத்தை பரப்புறதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதை வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. இப்போ ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறாங்க, இல்லை ஹிந்து ஸ்கூல் காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து இப்போது ஹிந்து ஸ்கூலாக இருந்தால், ஹிந்து காலேஜாக இருந்தால் அங்கே வந்து மார்னிங் அவங்க முறைப்படி ப்ரேயர்ஸ் நடக்கும். ஸோ கிறிஸ்டியனாக இருந்தால் அவங்க முறைப்படி ப்ரேயர்ஸ் நடக்கும். இதில் வந்து ஒரு இப்போ கிறிஸ்டியன் ஸ்கூலில் ஒரு ஹிந்து பொண்ணோ பையனோ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ப்ரேயர்ஸ் மீட்டிங்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா அவங்கள கம்பல் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல் 28 சொல்லக்கூடியது. அடுத்தது 29 கல்வி கலாச்சார உரிமை. ஸோ சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, கலாச்சாரம் இதெல்லாம் வந்து
பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 30. ஸோ நான் சொன்ன மாதிரி சிறுபான்மையினர்னா யார்? சிறுபான்மையினா கிறிஸ்டியன், ஹிந்துஸ், சீக், இவங்க மட்டும்தான் சிறுபான்மையினர் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு பிளேஸ், ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இப்போ ஒரு மொழி பேசுகிறவங்க கம்மியாக இருக்கலாம், இல்லை ஒரு மதத்தை சேர்ந்தவங்க கம்மியாக இருக்கலாம், எண்ணிக்கையை பொறுத்தது. ஓகேவா? அந்த எண்ணிக்கை வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள தான் சிறுபான்மையினர், மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறத பற்றின புரிதல் இருக்காது. இதுதான், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போது நம்ம இந்தியாவில் வந்து ஹிந்துஸ் தான் வந்து ஜாஸ்தி இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் இருப்பாங்க. அண்டு கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், சீக், புத்திஸ்ட், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான அமௌண்ட்டில் இருக்காங்க. அதனால தான் இவங்களை மைனாரிட்டிஸ் அப்படின்னும் சொல்கிறோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது சரத்து 30, ஆர்டிக்கல் 30, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவுதல் மற்றும் நிர்வகிக்கும் உரிமை அப்படிங்கிறது தான் 31. ஓகேவா? ஸோ 30. ஓகேவா? ஆர்டிக்கல் 30 மைனாரிட்டிஸ் வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறத அவங்க வந்து அதை நிறுவி அதை நிர்வகிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமையை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 30. அடுத்தது 31, அதுதான் நீக்கிட்டோம். என்ன? சொத்துரிமை அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன். 1978 44வது சட்ட திருத்தம். ஸோ 31 19(1)(f). ஓகேவா? இந்த சொத்துரிமையோட தொடர்புடைய ஆர்டிகல்ஸ் 31 அண்ட் ஆர்டிக்கல் 19(1) சப்கிளாஸ் எஃப். ஓகேவா? ஸோ இது நீக்கப்பட்டு ஆர்டிக்கல் 300A வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனா? அடுத்தது ஆர்டிக்கல் 32. ஸோ 32 அப்படிங்கிறது தான் தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமைகள் அதற்கான உரிமையை பெறுவது தான் இந்த ஆர்டிக்கல் 32. ஸோ இதுக்கு கீழே 5 கேட்டகரி இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் அப்படின்னா ஹெபிஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராபிஷன், சர்டியோரரி, கியோ வாரண்டோ. ஓகேவா? இந்த 5மே இந்த ஆர்டிக்கல் 32க்கு கீழே வர்றது. தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆட்கொணர்வு, அடுத்தது செயலுறுத்தும், அடுத்தது தடையுறுத்தும், அடுத்தது ஆவண கேட்பு, அடுத்தது தகுதி முறை வினவுதல். ஸோ இந்த ஹெபிஸ் கார்பஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களை இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை அவங்கள காணும் அப்படின்னா இந்த ஹெபிஸ் கார்பஸ் அப்படிங்கிறது போட்டோன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்கள வந்து கோர்ட் முன்னாடி சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த ஹெபிஸ் கார்பஸ் அப்படிங்கிறது. டு ஹாவ் த பாடி ஆஃப் கோர்ட், நீதிமன்றத்தின் முன் ஆஜர் படுத்துவது. அடுத்தது மேண்டமஸ். ஸோ செயலுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா மேண்டமஸ் அப்படிங்கிறதோட பொருள் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்த ஒரு கொஸ்டின். வி கமாண்ட் அப்படிங்கிறது தான் மேண்டமஸோட பொருள். நாங்கள் கட்டளையிடுகிறோம் அப்படிங்கிறது, நாம் கட்டளையிடுகிறோம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அதாவது என்னென்னா, இப்போ அப்பர் கோர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் கோர்ட்ஸ்க்கு வந்து சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு ஏதாவது கட்டளையிடலாம், அதை தான் வந்து மேண்டமஸ்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ராபிஷன் அப்படின்னா டு ஃபார்பிட், தடை செய்தல். ஓகேவா? நீதிமன்றமோ தீர்ப்பாயமோ அதிகாரிகளோ என்னென்னா அவங்களோட வரம்பை மீறி செயல்படுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்படி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராபிட் பண்ணுறது தான் இந்த ப்ராபிஷன். அடுத்தது சர்டியோரரி, ஆவண கேட்பு நீதி பேராணை. இதனை நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டு பி சர்டிஃபைட் ஆர் டு பி இன்ஃபார்ம்டு. ஓகே, அதுதான் இதோட பொருள். இப்போ உயர்நீதிமன்றம் வந்து தங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட ஏதாவது அவங்களுக்கு தேவையான ஆவணங்களை கேட்குறது, இல்லைனா அந்த ஆவணங்களை உரிய அலுவலகத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த சர்டியோரரி கீழக்கு தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கியோ வாரண்டோ. ஸோ கியோ வாரண்டோ அப்படிங்கிறது பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட், எதன் அடிப்படையில் இவங்களை நியமிக்கிறீங்க அப்படிங்கிறது கேட்குறது தான். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படிங்கிறது. ஆர்டிக்கல் 33. ஸோ இந்த 33 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆயுதப்படையினர், துணை ஆயுதப்படையினர் இவங்கெல்லாம் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ மாநில சட்டமன்றங்கள் இவங்க மீதெல்லாம் எந்த ஒரு சட்டமெல்லாம் இயற்ற முடியாது. ஓகேவா?
ஸோ அப்படி பாராளுமன்றத்தால் இயற்றப்படுற சட்டம் ஏதாவது அடிப்படை உரிமையை மீறுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இயலாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, இந்த இராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி சர்டைன் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க வந்து அடிப்படை உரிமைகளை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் வந்து பாராளுமன்றம் அவங்களுக்குன்னு சொல்லி சில வரையறைகள் ஒதுக்கியிருப்பாங்க, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ வந்து 2A கேட்ட ஒரு கொஷின் இது, ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஆர்டிக்கல் 34. ஸோ இது வந்து இராணுவ சட்டமானது இந்தியாவின் ஏதேனும் ஒரு ஆட்சி பகுதியின் நடைமுறையில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல், அவ்வளோதான். இப்போ ஆயுதமேந்திய கிளர்ச்சி, போர், வெளிநாட்டு படையெடுப்பு இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறப்ப அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்படும். அடுத்தது ஆர்டிக்கல் 35. ஸோ 35 என்ன சொல்லுது, சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்தும் பொருட்டு சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. ஸோ நம்மளோட சுப்ரீம் பவர் யார் தான், பார்லிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, அதுதான், அவ்வளோதான். இதான் வந்து 35 ஆர்டிகல்ஸும் 12 to 35 ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பற்றி பேசக்கூடியது. ஸோ இதில் இந்திய குடிமக்கள் மட்டும் அனுபவிக்கக்கூடிய உரிமைகள் எதெல்லாம் அப்படின்னா 15, 16, 19, 29, 30. ஓகேவா, ஸோ இந்த இன்னொருக்கா சொல்கிறேன், 15, 16, 19, 29, 30. ஸோ இந்த 5 ஆர்டிகல்ஸும் நம்ம இந்திய குடிமகன்கள் மட்டும் அனுபவிக்கக்கூடிய உரிமைகள். ஓகேவா, இந்திய எல்லைக்குள் உள்ள அனைவரும் பெறும் அடிப்படை உரிமைகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14, 20, 21, 21A, 22, 23, 24, 25, 26, 27, 28. ஓகேவா, ஸோ இது எல்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமைகள் இதெல்லாம். ஓகே, ஃபைன். ஸோ இது எல்லாம் தான் வந்து அடிப்படை உரிமைகள். புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடான கேசஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா, ஒரு 12 கேசஸ் இருக்கேன். அது வேணால் நான் உங்களுக்கு அப்படியே ஃபோட்டோ எடுத்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் ஓகே, அதுலேயே எல்லா டீட்டெயிலும் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது இல்லை DPSP அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, டிரெக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ வந்து ஓகேவா, ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், வீடியோவோட இதுலேயும் சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராமில் சொல்லலாம். ஓகே, ஃபைன். வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்குறேன். ஓகேவா, ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். அண்ட் சீக்கிரமாக பாலிட்டி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ பாலிட்டி அப்படிங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். 15 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ குரூப் 1 இருந்தீங்க அப்படின்னா, குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பாலிட்டியில் இருந்து வரும், இல்லை 40 கொஸ்டின்ஸ் ஐ திங்க். ஓகேவா, ஸோ மெயின் ரோல் வந்து இந்த பாலிட்டி, அப்புறம் யூனிட் 6, எக்கனாமிக்ஸ். ஓகே, 3 தான் ப்ளே பண்ணும் குரூப் 1ல். ஓகே, ஸோ பாலிட்டி வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.